Hello, my dear students. In our today's NEET Biology Tamil class, we are going to discuss the TS of mature anther. முதிர்ச்சி அடைந்த மகரந்த பையனுடைய குறுக்குவெட்டு தோற்றம். அதை நம்மளுடைய இன்றைய நீட் பயாலஜி தமிழ் கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல டயக்ராமில் பார்க்கலாம். இது மகரந்த பை, அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம். ஸோ இப்படி இருக்கிற மகரந்த பையை நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்படி ஒரு குறுக்குவெட்டு தோற்றம் எடுத்து இந்த அமைப்பில் பார்க்குறோம். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு இருபத்தலை தாவரத்தில் பொதுவாக மகரந்த பை அப்படிங்கிறது டைத்தீகஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். யூஸ்வலி இன் அ டைகாட்டிலிடன் மெம்பர், the anther it is in a dithecous condition. Dithecous, which means an anther has two lobes. இது ஒரு லோப் என்றும் இது ஒரு லோப், அதாவது மடல். இது ஒரு மடல் என்றும் இது ஒரு மடல் என்றும் டைத்தீகஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நாம கொண்டு வரோம். சரியா? இன் ஈச் ஆந்தர், தட் மீன்ஸ் ஒவ்வொரு மகரந்த பையிலும் 4 ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது இருக்கும். இட் இஸ் அ டெட்ராஸ்பொராஞ்சியா. நுண் வித்தகங்கள் அப்படிங்கிறது 4 இருக்கும். அது நாம 4 நுண் வித்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4. சரியா? பொதுவா குறுக்கு வெட்டு தோற்றத்தில் in transverse section of anther shows the anther cavity and the anther wall. TS of mature anther. இதான் நம்ம பார்க்க போறது. It reveals 2 things. என்னெல்லாம் TS of mature antherல என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, anther cavity, anther wall. இந்த anther cavity அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நாம பார்த்தோம் இல்லையா, 4 வித்தகங்கள் 1 2 3 4. டைத்தீகஸ் அப்படின்னா 1 2 1 2. இதுதான் anther cavity. மகரந்த பை குழி மற்றும் மகரந்த சுவர், இது ரெண்டும் தான் இந்த டைத்தீகஸ் ஆந்தர்ல நாம பார்க்க போறோம். இப்போ இதுதான் அந்த நுண் வித்தகம். சரியா? நுண் வித்தகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த லைன், இந்த கோட்ல இருந்து இந்த நுண் வித்தகம் வரைக்கும் இருக்கிறது தான் ஆந்தர் வால். இதுதான் ஆந்தர் வால். This is anther wall. சரியா? அப்ப anther wall அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? anther wall anther wall consists of 4 layers. 4 அடுக்குகள், வெவ்வேறு அடுக்குகளை கொண்டது. 4 layers are present.
first layer is epidermis. இதை வந்து புறத்தோல் அப்படின்னு நாம சொல்றோம். புறத்தோல். இந்த புறத்தோல் எங்க இருக்குன்னா வெளி அடுக்காக காணப்படுகிறது. இதுதான் அந்த புறத்தோல். இப்படி புறத்தோலினுடைய அமைப்பு இருக்கும். புறத்தோல் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ், ஒரு அடுக்கில் அமைந்த செல் சுவர், அதுதான் புறத்தோல். அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன், முக்கியமான பணி என்ன அப்படின்னா பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கக்கூடிய மற்ற செல்கள் அளவில் பெரிதாகும் போது அதற்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இந்த எபிடெர்மிஸ் என்ன பண்ணும்னா தொடர்ச்சியாக ஆரத்திற்கு இணையான பகுப்படையும். To understand that, enlarging internal tissues, to cope up with the rapid enlargement of the internal tissues, the epidermis is undergoing repeated division, anticlinal division, repeated anticlinal division. Okay, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த லேயர் என்ன அப்படின்னா ரெண்டாவது எண்டோதீசியம். எண்டோதீசியம் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு லேயர். It is radially elongated beneath the epidermis and are radially elongated. ஆரத்திற்கு இணையான நீண்ட செல்களாக காணப்படும். அதுதான் ரேடியலி எலாங்கேட்டட். எங்க இருக்கு? எபிடெர்மிஸ்க்கு கீழே, புறத்தோல் கீழ், புறத்தோலுக்கு கீழே காணப்படுகிறது. அப்ப அந்த செல் எப்படி இருக்கும்? எண்டோதீசியம் இப்படி நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரத்திற்கு இணையாக நீளமா இருக்கும். புரியுதா? In its tangential wall and the radial wall, sometimes in the radial wall also, there is a thickening by the cellulose. It forms a band. Band அப்படிங்கிறது ஃபைபர் மாதிரி. சரியா? ஃபைபர்ஸ் மாதிரி. ஸோ அதனுடைய செல் இடைவெளிகளில், அதாவது செல் சுவரில், இது இந்த பகுதி வந்து உட்புற அடிப்பகுதி. எங்க? எண்டோதீசியத்தினுடைய உட்புற அடிப்பகுதியிலையும் அதனுடைய ஆரத்திற்கு இணையான ஆரப்போக்கு சுவர் பகுதியிலும் என்ன காணப்படுகிறது? தடிப்புகள் காணப்படுகிறது. இது எதனால் ஆனது? செல்லோசினால் ஆனது. ஓகே, த இன்னர் tangential wall, sometimes radial wall also, are thickened by cellulose. இந்த செல்லுலோஸ் போக அந்த இன்னர் டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் வால், அதாவது உட்புற அடிப்பகுதியிலும் அதனுடைய ஆரத்திற்கு இணையான அந்த சுவர் பகுதியிலும் செல்லுலோஸ் போக, செல்லுலோஸ் அப்படிங்கிற செல்வால் மெட்டீரியல் போக லிக்னினும் காணப்படலாம். சம்டைம்ஸ் லிக்னின் ஆல்சோ, சம்டைம்ஸ் lignin also found on the tangential and, that means inner tangential wall and the radial wall. புரிஞ்சுதா? இந்த எண்டோதீசியம் ஒரு பகுதியில் மட்டும் காணப்படாது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, the cells along the junction of two sporangia,
the cells along the junction of two sporangia. அப்போ இந்த பகுதி இரண்டு நுண் வித்தகங்களுக்கு இடையே காணப்படும் அந்த மையத்தில் என்ன இருக்காது? எண்டோதீசியம் அப்படிங்கிற தடிப்பு இருக்காது. ஓகே, சோ அந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்க? ஸ்டோமியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோமியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹியர் என்ன இருக்காது? திக்கனிங், எண்டோதீசியம் திக்கனிங் இஸ் ஆப்சென்ட். அது போக இந்த எண்டோதீசியம் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்ட செல்களாக காணப்படுகிறது. It is called absorbing water cells, nothing but hygroscopic. 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 ஸோ எண்டோதீசியம் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கு. அதனுடைய ஆரத்திற்கு இணையாக நீண்டு அந்த செல்கள் காணப்படுகிறது. இன்னர் டான்ஜென்ஷியல் வால் அண்ட் த ரேடியல் வால் சம்டைம்ஸ். அதனுடைய உட்புற அடிப்பகுதியும் செல் சுவரின் ஆரத்திற்கு இணையான அந்த பகுதியும் சில நேரங்களில் செல்லோஸ் என்ற பொருளினால் சூழப்பட்டு காணப்படும். சில நேரத்தில் லிக்னின் கூட அதில் காணப்படும். ஆனால் இந்த தடிப்பு எங்க மட்டும் இருக்காது? இரண்டு நுண் வித்தகங்கள் இணையும் அந்த பகுதியில் மட்டும் இருக்காது, காணப்படாது. அதனுடைய பேர் என்ன? ஸ்டோமியம். அது போக நீரை உறிஞ்சும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு பண்பு இருக்கிறதுனால எண்டோதீசியம் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். ஐ எம் ரிப்பீட்டிங், it is present beneath the endothelium, present beneath the epidermis. It forms a bands. எப்படி அந்த பேண்ட் அப்படிங்கிறது, கற்றை அப்படிங்கிறது எப்படி உருவாகின்றது? Inner tangential wall and the radial wall of the endothelium are thickened by the cellulose, sometimes the lignin also. These thickenings are devoid where the sporangia, when it is fused, that means by the walls at the junction all along the structure, at the junction where the two sporangia are connected, this area alone devoid of this thickening, அந்த தடிப்புகள் இல்லாமல் காணப்படுகின்ற அமைப்புக்கு பேர் என்ன? ஸ்டோமியம். ஸ்டோமியம். நீர் உறிஞ்சும் தன்மைக்கு பேர் என்ன? ஹைக்ரோஸ்கோபிக். The condition called hygroscopic and the stomium helps in the dehiscence of anther. Dehiscence of anther என்ன? முதிர்ச்சி நிலையில் அந்த மகரந்த பை வெடிப்பதற்கு உதவுவது என்னதெல்லாம்? ஸ்டோமியமும் ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷன். புரிஞ்சுதா? இதுக்கு அப்புறம் இருக்கிற மூன்றாவது அடுக்கு என்னன்னா மிடில் லேயர். மிடில் லேயர், இடை அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோதீசியமுக்கு கீழே 2 அல்லது 3 அடுக்குகளாக அமைந்த 2 அல்லது 3 அடுக்குகளாக அமைந்த parenchyma cells. Below the endothelium or beneath the endothelium, 2 to 3 layers of parenchyma cells are present. They are short-lived. One, it is called epimerals. Epimerals. அந்த செல்கள் அதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? குறுகியதாக காணப்படும். 2 முதல் 3 அடுக்குகள் கொண்ட பேரன்கைமா இடை அடுக்குகள். வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் குறுகியது. இந்த மகரந்த பை முதிர்ச்சி அடையும் போது என்னாகும்? அது இல்லாமல், காணாமல் போய்விடும், அழிக்கப்பட்டுவிடும். At maturity of this anther, this middle layer disintegrates. சரியா? Disintegrates at
மெச்சூரிட்டி ஆஃப் ஆந்தர். அப்புறம் அந்த பையனுடைய முயற்சியின் போது என்ன ஆகுது, அது இல்லாமல் போயிடும், அழிந்து விடும். இதுதான் இந்த மிடில் லேயர்ஸ். சரியா? இப்போ மிடில் லேயர் அப்படிங்கிறது இந்த வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்பொராஞ்சியம், நுண் வித்தகம், அது வரைக்கும் வரலாம். ஏன்னா 2லிருந்து 3 அடுக்குகள் இந்த இடையடுக்கு காணப்படும். புரியுதா? So now the 4th layer we have to see, because anther wall consisting of 4 layers. The 4th layer we will see now. Now we are going to see the 4th layer. 4th layer, it is tapetum. Tapetum is the 4th layer. It's a very important layer in the anther wall. This layer, it is innermost layer. உட்புறத்தில் காணப்படுகின்ற கடைசி லேயர் அப்படிங்கிறது என்னது, இந்த டபீட்டம். இந்த ஆந்தர் குறுக்குவெட்டு தோற்றத்தினுடைய இந்த மைய பகுதியில் காணப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெரைல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்டிவ், இணைப்பு திசு அப்படிங்கிறது இந்த 2 டைதீக்கஸ், 2 மடல்களையும் இணைக்கின்ற பகுதியில் காணப்படுகின்ற திசு, அது இணைப்பு திசு. வாஸ்குலா கற்றைகளினுடைய தொடர்பில் இருப்பது இந்த இணைப்பு திசு. சரியா? இந்த இணைப்பு திசு டபீட்டம் அந்த 4வது அடுக்கு உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. சரியா? This is called what? Connective tissue. Connective tissue. இணைப்பு திசு. Vascular tissues are connected with this connective tissue to supply water, and this contributes the tapetum formation, tapetum layer formation. Okay, it is a sterile tissue. Now we will see this tapetum is innermost layer of anther wall. It attains its maturity. It attains its maturity when the maximum development occur in this tapetum. It is at the tetra microspore stage. Microspore tetrad. Microspore tetrad. We have seen in our previous class what happened. இங்க இருக்கிற அந்த நுண் வித்தகத்துக்கு உள்ள ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் அது ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இட் இஸ் அ மாஸ் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர். மாஸ் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், செல் திரள் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த செல் திரள் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? நுண் வித்தக திசுக்கள். அதைத்தான் ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னு நாம பார்த்தோம். சரியா? அது ஒரு தெளிவான உட்கருவோடு காணப்படும். தெளிவான உட்கருவோடு காணப்படும். கடைசி செல்கள் இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல கடைசி செல்கள், the last tissue of the sporogenous tissue, the last cells of the sporogenous tissue act as a microspore mother cell. சரியா? அப்போ இதுல தொடக்கத்தில் இந்த initial stage, the sporogenous tissue or the archisporial cell, it is compactly arranged without intercellular space. Without intercellular space. This becomes microspore tetrad. Before that, the last cells of the sporogenous tissue functions as microspore mother cell. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? மைக்ரோஸ்போர் மதர் செல், MNC. நுண் வித்தக தாய் செல்கள். அந்த நுண் வித்தக தாய் செல்கள் இதிலிருந்து உருவாகின்றது? நுண் வித்தக திசுக்களில் இருந்து பெறப்படுகிறது. இந்த நுண் வித்தக தாய் செல்கள்
குன்றல் பகுப்பிற்கு உட்படுகிறது. It means meiosis takes place in this microspore mother cells. After the meiosis, microspore tetrad will form. நான்கமை நுண்வித்துகள் குன்றல் பகுப்பிற்கு பின் கிடைக்கும். ஸோ அந்த அமைப்பு இங்க மறுபடியும் கிடைக்கணும். இங்க இப்போ நீங்க பார்க்குற அந்த காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர், அப்போ நான் இந்த 4 வித்தகங்களையும் பயன்படுத்த போறேன். ஆனா நீங்க ஒரு டயக்ராம் தனித்தனியா போடணும். ஸோ இப்போ இது மைக்ரோஸ்போர் மதர் செல். இங்க மியாசிஸுக்கு அப்புறம் கிடைக்கிறது மைக்ரோஸ்போர் டெட்ரட். மைக்ரோஸ்போர் டெட்ரட். மைக்ரோஸ்போர் டெட்ரட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். டெட்ராஹெட்ரல், நான்கமை வித்துக்களாக இருக்கிறது. குறுக்கு மறுக்கா இருக்கிறது, டெக்கசைட்ஸ். அப்புறம் லீனியர், நேர்கோட்டில் இருக்கிறது. அப்புறம் ஐசோபைலேட்ரல், இரு பக்கத்துல சமமா இருக்கிறது. இப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ டெட்ராஹெட்ரல், இதுதான் டெட்ராஹெட்ரல். டெக்கசைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டெக்கசைட் எதிரெதிராக அந்த செல்கள் அமைந்திருக்கணும், அப்படிதானே? எதிரெதிராக அமைந்திருக்கணும். இப்படி இருக்கலாம். லீனியர்ங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கலாம். ஐசோபைலேட்ரல் எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பொதுவாக டைகாட் ஆந்தர்ல என்ன நமக்கு பொதுவா இருக்கும் அப்படின்னா, மைக்ரோஸ்போர் டெட்ரட், டெட்ராஹெட்ரல், 4 முகப்பு கொண்ட அந்த ஒரு மடிய வித்துகள், அப்படிதான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் அந்த அமைப்பு. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, டப்பீட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டப்பீட்டம் உருவாக்கத்தின் போது இங்க என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதையும் நம்ம சேர்ந்து பார்க்கிறோம். இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் soon after the formation it separates. Microspore tetrad separated into individual microspore. அப்போ இந்த டெட்ரட் ஃபார்ம்ல இருக்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்? இண்டிவிஜுவலா எப்படி ஃபார்ம் ஆகும்? இதை மைக்ரோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? மைக்ரோஸ்போர்ல புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும், செல் வால் முழுமையடையாமல் இருக்கும். இந்த செல் சுவர் அப்படிங்கிறது முழுமையடையாமல் இருக்கும். மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது நுண்வித்துகள். சரியா? நுண்வித்துகள் 4 முகப்பு கொண்ட நுண்வித்துகளா இருக்கலாம், குறுக்கு மறுக்கா இருக்கலாம், நேர்கோட்டில் இருக்கலாம், இருமுகப்பு கொண்டதாக இருக்கலாம், சரிசமமா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த சேஞ்சஸ்லாம் இதுதான் மகரந்த பையனுடைய முதிர்ச்சி. The tapetum attains its maximum development at the maturity of the anther. இதுதான் மகரந்த பையனுடைய முதிர்ச்சி. இந்த டைம்ல டப்பீட்டத்தினுடைய அந்த வாலினுடைய growth அப்படிங்கிறது முழுமையடையும். சரியா? முழுமையடையும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் டப்பீட்டம் பார்க்கலாம். attains its maximum development at maturity of anther. சரியா? maturity of anther. I said one point, the connective tissue contributes the tapetal wall layer formation. This tapetal wall layer, it is
டுயல் ஆரிஜின், இரட்டை உருவாக்க தோற்றம் கொண்டது இந்த டப்பீட்டம். எப்படி அப்படின்னா, இந்த டப்பீட்டம் அப்படிங்கிறது உள் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, உள்ள இந்த மிடில் லேயர்ஸுக்கு உள்ள இருக்கிறது. இந்த ஆந்தர் வால் அப்படின்னு நம்ம சொல்ற இந்த கடைசி அடுக்கு புறத்தோல் எபிடர்மிஸ், அதுக்கு உள்ள இருக்கிற அடுக்கு எண்டோதீசியம், அதுக்கு உள்ள இருக்கிற அடுக்கு 2 முதல் 3 லேயர்களாக அடுக்குகளாக கொண்ட மிடில் லேயர்ஸ், எபிமரல் மிடில் லேயர்ஸ்னு பார்த்தோம். அந்த மிடில் லேயர்ஸுக்கு உள்ள இருக்கிறது தான் டப்பீட்டம். அதனுடைய தோற்றம் 2 அமைப்புகளிலிருந்து பெறப்படுகிறது. இந்த டப்பீட்டம் எப்படி அது 2 அடுக்குகளிலிருந்து பெறப்படுகிறதுன்னு பாருங்க. பார்ட்லி derived from peripheral wall layers. peripheral wall layers-னா டப்பீட்டமுக்கு வெளியே இருக்கிற இந்த லேயர்கள் இருந்து பெறப்படுகிறது. derived from peripheral wall layers and partly derived from connective tissue of the anther lining the anther locule. இதுதான் anther locule. இந்த anther locule மகரந்த பை குழி, மகரந்த பை குழியை சுற்றி இருக்கிற இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட வளர்ச்சிங்கிறது இவ்வளவு இருக்கலாம். அப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பகுதியும் இந்த வெளிப்புற அந்த அடுக்குகள் சுவர்களினுடைய ஒரு பகுதியும் சேர்ந்துதான் டப்பீட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியது, இந்த டப்பீட்டம் இன்னர் மோஸ்ட் வால் லேயர், அதனுடைய அமைப்பு பிரமிடினுடைய ஒரு அமைப்பாக காணப்படும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அப்படி பிரமிடினுடைய அமைப்பு உருவாகும். சரியா? இந்த பிரமிடல் டப்பீட்டம் 2 பகுதிகளிலிருந்து உருவாகிறது. இந்த டுயல் ஆரிஜின் ரொம்ப முக்கியமானது. இந்த டப்பீட்டத்தினுடைய மிக முக்கிய பணி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டப்பீட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். The cells of the tapetum remains uninucleate or with many nucleus, or it may be polyploid. ஒரு தெளிவான நியூக்ளியஸுடனோ இல்லை பல நியூக்ளியஸ்களினுடனோ இல்லை என்றால் பலதரப்பட்ட நியூக்ளியஸ்கள் ஒன்று சேர்ந்து ஒரே செல்லிலோ காணப்படும். இது ஒரு முக்கியமான பண்பு. பெரும்பாலும் பாலிப்ளாய்டு இந்த கண்டிஷன் தான், பாலிப்ளாய்டு அப்படிங்கிற கண்டிஷன் தான் இந்த டப்பீட்டம் பிரமிடல் செல்ஸுக்குள்ள காணப்படுகிறது. இந்த டப்பீட்டத்தினுடைய பண்புகளை நாம பார்த்தோம். அதனுடைய பணிகளை இப்போ பார்க்கணும். பணிகள் நிறைய இருக்குது. There are so many functions to perform by the tapetum to the developing microspore. வளர்கின்ற நுண் வித்துக்களுக்கு நிறைய பங்குகள், நிறைய செயல்களை இந்த டப்பீட்டம் செய்ய வேண்டியது இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டப்பீட்டம் nourishes the sporogenous tissue, microspore, mother cell and microspore. நுண் வித்து உருவாக்க திசுக்கள், நுண் வித்து உருவாக்க தாய் செல்கள் மற்றும் நுண் வித்துக்கள், இந்த மூன்றுக்கும் ஊட்டமளிப்பது இந்த டப்பீட்டம். சரியா? இன்னர் மோஸ்ட்ல உள்ள தள்ளி இருக்கிற 4வது அடுக்கு டப்பீட்டம். அது ஊட்டமளிக்கிறது. யாருக்கெல்லாம் ஊட்டமளிக்கிறது? nourishes the sporogenous tissue, microspore, mother cell and the microspores. சரியா? முதல் பணி. 2வது பாருங்க. ஸோ முதல் பணி எழுதிட்டோம். ஃபங்க்ஷன்ஸ்.
நரிஷ்மெண்ட், ஊட்டம் அளிக்கிறது. அது எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா contributes pollen wall substance. மகரந்த துகள் அதனுடைய செல் சுவரில் என்னென்ன பொருட்கள் தேவையோ சுவர் பொருட்கள் அதை உருவாக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா டபிட்டம். அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா, ஸ்போரோபோலனின் போலன் கிட், ஸ்போரோபோலனின் போலன் கிட் அண்ட் ட்ரைஃபைன் அப்படிங்கிற இன்னொரு பொருள். இதெல்லாம் போக பல நொதிகள், புரதங்கள், இதையும் இந்த டபிட்டம் உருவாக்குகிறது. அது எதுக்குன்னா சூலக முடியினும் அதில் நடைபெறுகின்ற அந்த ஒவ்வாத தன்மையை கட்டுப்படுத்துவதற்காக பலவிதமான புரதங்களையும் இந்த டபிட்டம் செக்ரேட் பண்ணுது. So not only this tapetum contributes the pollen wall substances like sporopollenin, pollen kit and tryphin, certain proteins also, enzymes also produced by the tapetum that controls, regulates the incompatibility reaction with the stigma, rejection reaction with the stigma. It is also very important. சரியா? இது போக நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். மறுபடியும் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். எதெல்லாம் கட்டுப்படுது? வளத்தன்மை அல்லது மலட்டுத்தன்மை, மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் த போலன் கிரைன், அதாவது நுண்வித்துக்கள் அல்லது மகரந்த துகள், இந்த ரெண்டோடைய வளத்தன்மையையும் மலட்டுத்தன்மையையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டபிட்டம். The tapetum controls the fertility or the sterility of the microspores or the pollen grains. It is also one of the function of the tapetum. இப்படிப்பட்ட டபிட்டம் அதனுடைய வேலையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. வேலையினுடைய அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. அதை நாம பார்க்கலாமா? வேலையினுடைய அடிப்படையில் இதை எப்படிலாம் நம்ம வகைப்படுத்த போறோம்? Based on the function, the tapetum is of 3 types. அதனுடைய வேலையின் அடிப்படையில் டபிட்டம் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்றாவது கிளாண்டுலார் tapetum. It retains the original position of the tapetal cells and the integrity of the tapetal cells, and so the nourishment is given to the microspores. செல்களினுடைய செல் தொகுப்பு, அதனுடைய உண்மையான அமைப்பு, இதை பாதுகாத்து நுண் வித்துக்களுக்கு ஊட்டம் அளிப்பது இந்த கிளாண்டுலார் டபிட்டத்தினுடைய வகை, இந்த கிளாண்டுலார் டபிட்டத்தினுடைய பொறுப்பு. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பு. ரெண்டாவது, ஸோ இங்க நாம எழுதிக்கலாம் நரிஷ்மெண்ட், நரிஷஸ் மைக்ரோஸ்போர்ஸ். ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிபிளாஸ்மோடியல் டபிட்டம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். We have seen that the tapetum is pyramidal. இந்த பிரமிடல் டபிட்டத்தினுடைய அமைப்புல வால் லேயர்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும். The tangential wall of the tapetum, radial wall of the tapetum looses. Loosening of wall. அப்போ என்ன ஆகும்? இப்போ ஒரு உதாரணம் போடுறேன். இதெல்லாம் செல் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த செல் ஸ்ட்ரக்சர்லாம் லூஸ் ஆகுது, தளர்வுக்கு உட்படுகிறது. இதுதான். அப்போ இந்த வால் லேயர்ஸ்லாம் இல்லாம போகும் இல்லையா? அப்போ
இந்த செல்கள் எல்லாம் இணைந்து ஒரே செல் போன்ற தோற்றம் அளிக்கும். அப்போ இதில் இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே செல்லுக்குள்ள இருக்கிற பல நியூக்ளியஸ் வடிவங்களில் பல நியூக்ளியஸ் அமைப்புகளில் காணப்படும். இதைத்தான் பெரிபிளாஸ்மோடியல் டபீட்டம் அப்படின்னு சொல்றோம். பெரிபிளாஸ்மோடியல் டபீட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூன்றாவது டபீட்டம் அப்படிங்கிறது அமீபாய்டு டபீட்டம். அமீபா போன்ற அமைப்பு கொண்ட டபீட்டம். அமீபானா நமக்கு தெரியும், அதனுடைய அமைப்பு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலையும் நாம சொல்ல முடியாது. பொய்க்கால்கள் போன்ற ஒரு உயிரினம் அமீபா. இதனுடைய தோற்றத்துல இந்த டபீட்டம் 4வது அடுக்காக இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஆர்கிஸ்போரியல் செல்லை சுத்தி காணப்படும். ஆனா இங்க பெரிபிளாஸ்மோடியம்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த வால், டான்ஜென்ஷியல் வால், ரேடியல் வால், உட்புறம் வெளிப்புறம் இருக்கின்ற அந்த சுவர், ஆரத்திற்கு இணையான இந்த சுவர் இழக்கப்படுவதில்லை. not lost. The wall not lost. இழக்கப்படுவதில்லை. மாறாக the wall protrude inside the sporangium. இந்த ஸ்போரோஜினஸ் செல் இருக்கிற அந்த அமைப்புக்கு உள்ளாக இந்த டபீட்டம் வந்து என்ன பண்ணுதான், இப்படி ப்ரொட்ரூட் ஆகும், உள்நோக்கி அதனுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. உள்நோக்கி அதனுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. இந்த மாதிரியான டபீட்டத்தினுடைய பெயர் அமீபாய்டு டபீட்டம். இந்த உட்புறம் நோக்கி அதனுடைய வளர்ச்சியை, நகர்வினை காட்டும் இந்த அமீபாய்டு டபீட்டம் மைக்ரோஸ்போர் அல்லது போலன் கிரைன் அவற்றினுடைய ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மையின் ஒரு மலட்டுத்தன்மை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. சரியா? இந்த 3 வகைகள் டபீட்டத்தினுடைய வேலையின் அடிப்படையில் நாம அதை வகைப்படுத்துறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? So don't forget, we have seen all the 4 types of the anther wall from periphery. Periphery-na வெளிப்பக்கத்துல இருந்து epidermis, endothelium, middle layers and tapetum. சரியா? இது போக ஸ்போரோபோலனின் அண்ட் போலன் கிட், அதனுடைய மிக முக்கியமான பண்புகளை நம்ம பார்க்கணும். இந்த டபீட்டம்ல யூபிஷ் பாடிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. யூபிஷ் பாடிஸ். அந்த யூபிஷ் பாடிஸ் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் ஸ்போரோபோலனினை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ஸ்போரோபோலனிற்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் அண்ட் டேமேஜ் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, ஹை டெம்பரேச்சர், ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் அல்கலி, ஸ்ட்ராங் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அதுக்கு எதிராக வினை புரிகிறது. இந்த போலன் வாலுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறது. இதெல்லாம் ஸ்போரோபோலனினோட ஒரு ஃபங்க்ஷன். இவ்வளவு பண்புகள் ஸ்போரோபோலனின் போலன் கிரைனோட மகரந்த துகளினுடைய சுவருக்கு கொடுக்கறதுனால பல ஆண்டுகள் அது உயிர் உள்ளதாக காணப்படும். அப்போ தொல்லியல் ஆராய்ச்சியில் நாம் வந்து ஒரு 500 வருடங்கள் பழமையான ஒரு தாவரத்தினுடைய மகரந்த துகள் எடுக்கும்போது மகரந்த துகளுக்கு உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ், அந்த அமைப்புகள், புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படும். ஏன்னா அந்த ஸ்போரோபோலனின் அந்த அமைப்புல இருக்கு. இது போக போலன் கிட் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு, போலன் கிட் வந்து பாலினேஷன், மகரந்த சேர்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொண்டதாக இருக்கு. ஏன்னா போலன் கிரைன் அப்படிங்கிற அந்த மகரந்த துகளினுடைய சுவர் அதுல எண்ணெய் போன்ற பிசுபிசுப்பான ஒரு பகுதியை உருவாக்குறதுனால அந்த ஒரு தன்மை கிடைக்கிறது. சரியா? வளவளப்பான ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இட் protects the pollen grain from the UV radiation. சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற அந்த யூவி கதிர்கள், புற ஊதா கதிர்கள், அதுல இருந்து இந்த போலன் கிரைனை பாதுகாக்கிறது இந்த போலன் கிட் தான். This pollen kit is derived from the carotenoid cells and flavonoids. Sometimes carotenoids or flavonoids. கரோட்டினாய்டுகள் அல்லது ஃப்ளேவனாய்டுகள் அதன் மூலமா பெறப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த போலன் கிட்.
இதுதான் அந்த போலன் கிட்டுக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு வடிவத்தை கொடுக்கிறது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர். இந்த டிஎஸ் ஆஃப் மெச்சூர்ட் ஆன்தரில் இவ்வளவு விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.